அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி டேஸ்ட்டாக அதுவும் 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செய்கிறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு சின்னதாக நம்ம நறுக்கி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தவரங்காயை அதில் போட்டு அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். அதில் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட். அதாவது இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கொத்தவரங்காய் பொரியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஏற்கனவே தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்ல அதை வேக விடுறோம். இந்த மீன் டைம் நம்ம ஒரு 2 பத்தை தேங்காய் சின்னதாக நறுக்கி அதை தண்ணியே சேர்க்காமல் மிக்சியில் ஜாரில் போட்டு நல்ல துருவல் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது இந்த கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த இது வெந்துடும். இப்போ ஏற்கனவே நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவலையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடும். அவ்வளோதான் இந்த கொத்தவரங்காய் பொரியல் டேஸ்ட்டாக. அதுவும் 10 மினிட்ஸில் இதை நம்ம ரெடி பண்ண முடியும். கடைசியாக இதுக்கு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகாய் வெத்தல், வரமிளகாயை போட்டு தாளித்து இதில் கொட்டிடணும். இதில் நம்ம ஏற்கனவே காரம் ஆட் பண்ணல. கடைசியாக தாளிக்கும் போது ஒரு மிளகாய் வெத்தலை இதில் நம்ம தாளித்து கொட்டிட்டோம்னா முடிஞ்சுது. இதுதான் ஈஸியாக 10-15 மினிட்ஸ்க்குள்ளே இதை நம்ம இந்த கொத்தவரங்காய் பொரியலை 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தயார் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகமாக ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு மிளகாய் வெத்தலை போட்டு கடைசியாக இதில் தாளித்து கொட்டிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கொத்தவரங்காய் பொரியல் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.